ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம அடுத்து அரசியல் என்ன பார்க்க போகிறோம்னா அரசியல் ரேஞ்ச் ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அரசியல் ஜஸ்ட் அரசியல் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். அரசியல் ரேஞ்ச் ஷிஃப்ட் வச்சா நம்ம ட்ரேடை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் அந்த என்ட்ரி இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாம். இது மாதிரி சில விஷயம்லாம் நடக்கலாம். எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், செட்டப் யூஸ் பண்ணுறோம்னா அந்த இடத்துல அரசியல் ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குன்னா நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ஷிஃப்ட்டை பற்றி படிக்கிறதுக்காக இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரேஞ்ச் ஷிஃப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ரேஞ்ச் ஷிஃப்ட்னா ஆர்எஸ்ஐ ஒரு ஸ்பீடாக போகிற லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு மீன்ஸ் பேரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு போகலாம், புல்லிஷ்லேருந்து சைடேஸ் இருக்கலாம், சைடேஸ்லேருந்து பேரிஷ்க்கு போகலாம். இதுமாரி ஒரு ரேஞ்ச் எப்படி மாற்றுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட். ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட்னா என்னென்னா ஒரு ட்ரேடிங் ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த அன்கன்வென்ஷனல் ஆர்எஸ்ஐ பார்க்காதவங்க இந்த சார்ட்டை மறுபடியும் ஸ்க்ரீனில் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் 40, 60, அபவ் 60 அப் ட்ரெண்டு, சைட்வேஸ் 40 to 60 சைட்வேஸு, பிலோ 40 டவுன் ட்ரெண்டு. இது எதுக்காக இந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண போகிறோம், ரேஞ்ச் ஷிஃப்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா கரண்ட்டு ட்ரெண்டு எப்படி இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு, இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா, இல்லைனா சப்போர்ட் ஜோனில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கா, அது புல்லிஷாக இருக்கா, பியரிஷாக இருக்கா ஒரு ஸ்டாக்கு, இது ப்ரைஸ் ஆக்ஷன் வால்யூம் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண அதனுடைய பவர் எப்படி இருக்குது, இது ஒரு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம ட்ரேடு ஸ்டாப் லாஸ் வைக்கவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரேட் எடுக்கும் போது ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், மேலே ட்ரேடில் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ண யூஸ் பண்ணலாம். இப்போ ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் பாருங்கள், அப் ட்ரெண்டு மிஸ் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு 40க்கு மேலே போகுது. ஆர்எஸ்ஐ 40லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னா புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. அது அடுத்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் 60க்கு மேலே 60ல் சப்போர்ட் எடுத்து ரேஞ்ச் மாறுதுன்னா எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் புரியும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது அடிக்கடி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் வீடியோவை பார்த்தா தான் புரியும் இந்த இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், மறுபடியும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டவுன் ட்ரெண்ட்னா 60க்கு கீழே வரணும்னா பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட், 40க்கு கீழே போகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். 40 60க்குள்ளே இருக்குது எதுவுமே நடக்கலைன்னா அது சைட்வேஸ்லேயே இருக்கணும். அதுதான் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம இங்கே சொன்னது தான் இங்கே வேர்ட்ஸில் இருக்குது. சூப்பர் புல்லிஷ் ரேஞ்சுனா ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டே இருக்கும், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்கும். 40ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. சைட்வேஸ்னா 40 60க்குள்ளவே இருக்கும், எங்கேயும் மாறாது. அதனுடைய ஆர்எஸ்ஐயோட இது 40 60க்குள்ளே இருந்தால் சைட்வேஸு. பியரிஷ்னா ஒரு மேலே இருக்கிற ஸ்டாக் கீழே 60க்கு கீழே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. ரொம்ப 40க்கு கீழே போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் பியரிஷான ஜோனுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். இந்த ஸ்டாக் மேலே 60க்கு மேலே இருந்தது, கீழே 40க்கு கீழே போயிடுச்சு. 40க்கு கீழே போயிட்டு மேலே போய் 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 40ல் சப்போர்ட் இருக்குது. 40க்கு கீழே போயிட்டு மேலே 40க்கு மேலே போய் 40ல் சப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் பியரிஷ் ஜோனில் இல்லை, ரேஞ்சு இது என் லேன் இந்த பியரிஷ் லேன் இல்லை, நான் 40க்கு மேலே போகிறேன், புல்லிஷ்க்கு போக போகிறேன் அப்படின்றது ஷிஃப்ட் பண்ணி சொல்லுது. நம்ம எப்படி ஸ்லோ பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லேண்டில் மாறிட்டு ஸ்லோ பண்ணுவோம், மீன்ஸ் பேரிஷ் ஆகிறது. அது மாதிரி கீழே போகுது. ஃபாஸ்ட்டாக போனால் ரைட்டில் ஏறி மேலே ஃபாஸ்ட்டாக போவோம். சேம் தான் இந்த லேண்ட் பேரிஷில் போயிட்டு இல்லை நான் பேரிஷ்க்கு வரல மேலே போகிறேன்றதுனால புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். சரிங்களா, ஆனால் இங்கே கூட வந்திருக்கு, ஆனால் இது புல்லிஷ் ஆனால் இல்லை. இங்கே ஒரு புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள், கீழே வந்திருக்கு. இது மார்க் பண்ண விட்டாச்சு. 40 கீழே வந்தாச்சு, 40க்கு மேலே போயாச்சு. இந்த இடம் மறுபடியும் 40ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுதான் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். ஸோ
இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சார்ட்டை நிறைய படிக்கணும். சார்ட்டை பார்க்க தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். ஒரு ஸ்டாக் வந்து கீழேருந்து 60க்கு மேலே போயிடுச்சு RSI. 60க்கு மேலே இங்கே போயிடுச்சுங்களா ஃபஸ்ட்டு. 60க்கு மேலே போயிட்டு 60ல் சப்போர்ட் எடுக்குது ஃபர்ஸ்ட் டைம். இங்கே கூட சப்போர்ட் இருக்குது, பட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கோம்னா எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். நான் வந்து சூப்பர் புல்லிஷ் ஆக போகிறேன். நான் வந்து என்னுடைய வேகம் எப்படி இருக்க போகுதுன்னா செமையாக இருக்கு போகுது. 100க்கு மேலே போக போகிறேன். ஸ்டாக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்கு பாருங்க. இதுதான் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்டோடைய பவர். நெக்ஸ்ட்டு புல்லிஷ், எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ். இங்கே பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து கீழே போயாச்சு. கீழேருந்து மேலே RSI 40க்கு மேலே போய் 40ல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இது புல்லிஷு. 60ல் இருக்குது, 60 கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கு. எந்த ஹீரோ மோட்டார். நான் கூட என்ன ஸ்டாக்னு பார்க்குறேன். ஹீரோ மோட்டார் மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து RSI 60ல் சப்போர்ட் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரு புல்லிஷான ஸ்டாக்கு, புல்லிஷான ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக் வந்து RSI வந்து 60 வந்து அதுதான் வந்து ஓவர் சோல்ட் ஜோன். புரியுதுங்களா? RSI வந்து இங்கே 30க்கு கீழே போனால் தான் ஓவர் சோல்டு இல்லை. ஒரு புல்லிஷான ஸ்டாக்கில் RSI வந்து 60 கிட்ட வந்தால் அதுவே ஓவர் சோல்டு ஜோன் அப்படின்றது தான் அங்கே சொல்லுது. நம்ம பழைய RSI கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே தான் வரும். ஆனால் இது வந்து 60ல் வந்தாலே நீங்கள் வந்து ஓவர் சோல்டு ஜோனுக்கு வந்துச்சு, நீங்கள் வந்து இங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள், பயங்கரமாக நமக்கு கேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் புதுசாக என்ட்ரு ஆகும். டக்குன்னு ஒரு 2-3 டேஸில் பெரிய மூவ் நமக்கு கிடைக்குது. இதுதான் RSI உடைய பவர். இது வீக்லி சார்ட்டில், டெய்லி கூட இல்லை, வீக்லி சார்ட்டில். அப்புறம் இதனுடைய மூவ் வந்து நிறைய பெருசாக இருந்திருக்கும், பெருசாகவும் மூவ் ஆகிருக்கு ஹீரோ மோட்டார். நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். புல்லிஷ் பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் பார்த்தோம். பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் இங்கே பாருங்கள், RSI 60க்கு மேலே இருந்தது. இங்கே வந்து கீழே கொஞ்சம் வந்துச்சு, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணி மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. அது பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். இங்கே இன்னும் கரெக்டாக தெளிவாக நமக்கு தெரியுது. கீழே வந்திருக்கு, RSI 60க்கு கீழே வந்தாச்சு. 60க்கு மேலே இருந்துட்டு 60க்கு கீழே வந்தாச்சு RSI. மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணி மேலே போக முடியாமல் 60 ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. மீன்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ரேஞ்சில் இருந்து நான் வந்து 60க்கு கீழே வந்துடுறேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் பியரிஷ் ஆயிடுறேன். அதனால் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். அதனுடைய பவர் பாருங்கள், எவ்வளோ கீழே RSI 60க்கு வரைக்கும் வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள், ப்ரைஸும் இவ்வளோ கீழே வந்திருக்கு. இதுதான் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். எக்ஸ்ட்ரீம் பியரிஷ்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து RSI வந்து 40க்கு மேலேயே இருந்திருக்கு. 40க்கு பிரேக் ஆகி 40க்கு மேலே போக ட்ரை பண்ணி இந்த இடத்துல மேலே போகல பாருங்க. நான் மார்க் பண்ணுறேன்ல, அந்த இடத்துல மேலே போக முடியாமல் கீழே இறங்கிடுச்சு. ப்ரைஸ் வந்து கீழே கீழே மூவ் ஆகிட்டே இருந்தது. மறுபடியும் இங்கே மேலே போக முடியாது இது பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த லேண்ட்லேருந்து கீழே லேண்டுக்கு வந்துச்சு. பியரிஷ் ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. அதை தான் நம்ம வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சிலே இருக்குது. மறுபடியும் ஒரு முறை மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு 40ல் வந்து 40க்கு கீழே வந்துட்டு மறுபடியும் 40க்கு மேலே போக முடியாது, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு வந்து எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இங்கே ஆனதுக்கப்புறம் ப்ரைஸும் வந்து கீழே மூவ் ஆயிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. சாரி, பியரிஷ் எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். இங்கே பாருங்கள், கீழே வந்தாச்சு, மறுபடியும் மேலே போகும். இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி மறுபடியும் கீழே வந்துருக்கு. இவ்வளோ நாள் வந்து மேலே போக முடியாமல் மறுபடியும் இங்கே கீழே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட். எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் வந்து 40க்கு கீழே வந்தாச்சு, 40க்கு மேலே போக ட்ரை பண்ணி முடியாமல் கீழே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு பெரிய மூமெண்ட் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கேண்டில் சின்னதாக தான் தெரியும். எங்கே பாருங்கள், 1470லேருந்து 1300, சரி இதை 1400ன்னே வைக்கலான்னு வச்சுங்க. ஒரு 70 பாயிண்ட்ஸ். எதுனா HCL டெக்னாலஜி 1470க்கு வந்து 70 ருபீஸ் டவுன் 3 டேஸில். அப்போனா நீங்கள் எவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம். இது மாதிரி ரிஜெக்ட் ஆகும்போது எக்ஸிட் ஆகலாம், இல்லைனா இந்த இடத்துல ஷார்ட் ட்ரேட் எடுத்துருக்கலாம். சிம்பிளான RSI வச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஷார்ட் ட்ரேட் எடுத்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட்டை. ஸோ இதெல்லாம் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ்.
பியரிஷ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் அண்டு பியரிஷ். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் ஆயிருக்கு, ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், RSI 60க்கு கீழே போயிட்டு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாமல், சாரி மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. அவனுடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 5700லேருந்து 5400 கிட்ட வந்துருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் மீன்ஸ் ஒரு 300 ருபீஸ் வந்து 3 டேஸில் உங்களுக்கு வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரேஞ்ச் ஷிஃப்ட்டை பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகலாம். இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்துருக்கலாம், இல்லைன்னா நியூ ஷார்ட் ட்ரேட் எடுத்துருக்கலாம். பியரிஷ், எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ், எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. 60க்கு மேலேருந்து கீழே வந்திருக்கு. எவ்வளோ மூமெண்ட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள், கீழே டவுன். அதே சேம் HCL தான். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ். இந்த இடத்துல சப்போர்ட், இது புல்லிஷ் சப்போர்ட் எடுத்துருக்கு, பெரிய மூமெண்டம் கிடச்சிருக்கு. மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. இந்த கேண்டில் தான் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்பின்னிங் டாப் வித் ஹை வால்யூம். மேலே இருந்தால் இதுக்கு கீழே நம்ம ஷார்ட் ட்ரேடு இனிஷியேட் பண்ணியிருந்தா டக்கு டக்குன்னு ஒரே நாளில் நமக்கு பெரிய எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1515 வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அன்றைக்கி க்ளோசிங் 1430. உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து ஒரு சிங்கிள் டேயில் வந்து ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம். இதுமாதிரி பியரிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டை ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம என்ட்ரி பண்ணலாம். தேங்க்யூ. இதுதான் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. இது மறுபடியும் பாருங்கள். வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய டீச்சிங் வீடியோஸோட நான் அடுத்தடுத்து வருவேன். சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய ட்ரேடிங்குடைய ஸ்டைலு, மார்க்கெட் வியூ பண்ணுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில்